தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு சகோதரன் ப்ரூஸ். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசையாக உங்களை இந்த தொலைக்காட்சி வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபையின் கரம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து திடப்படுத்துவதாக, ஆளுகை செய்வதாக, பராமரிப்பதாக, உங்களோடு இருந்து உங்களை நேசித்து நடத்துகிற நல்ல தகப்பனாகிய நம்முடைய தேவனை குறித்ததான மற்றும் ஒரு அற்புதமான வார்த்தையை உங்களிடத்திலே கொண்டு வர தேவன் எனக்கு தந்த கிருபைக்காக, பலனுக்காக, தேவனுடைய இரக்கத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருந்து நம்மை ஆளுகை செய்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்கு அநேக விதமான பெயர்கள் உண்டு. அவருக்கு யெகோவா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே. இது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. யெகோவா ஈரேனா என்னை காண்கிற தேவன், ஷாலோம்னா சமாதானம் தருகிற தேவன், யெகோவா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். இப்படி யெகோ ராஃபானா சுகமளிக்கிற தேவன். இப்படி அநேக பெயர்கள் உண்டு. வேதத்திலே வெவ்வேறு விதமான இடத்திலே வெவ்வேறு விதமான பெயர்கள் அவருக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அவருக்கு ஒரு பெயர் உண்டு, நம்பிக்கையின் தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை குறித்து சொல்லும்போது பாருங்க, ரோமர் 15:13 வாசித்தோன்னா, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. ஓஹோ, ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய நம்பிக்கை பெருக வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு வேண்டியது ஆவியின் பலன். அது பரிசுத்த ஆவியின் பலன். ஆமென். அநேக விதமான ஆவியின் பலன்கள் இருக்கிறது இந்த உலகத்திலே. ஒவ்வொரு ஆவியும் ஒவ்வொரு விதமான காரியங்களை செய்து அவர்களை பலன் உள்ளவர்களாய் காட்டும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலன் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நம்பிக்கை பெருகச் செய்கிற பலனாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நம்பிக்கையை பெருகச் செய்கிறதுல அவரை போல ஒரு தேவன் நமக்கு இல்லை. அந்த நம்பிக்கையை பெருகச் செய்கிற கர்த்தர் அவர் மிகுந்த இரக்கமுள்ளவனாக, நாம் சோர்ந்து போய் கலக்கத்தோடு போராட்டத்தோடு இருக்கிற வேளைகளில் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோர்வுகளை, அசதிகளை, பலவீனங்களை, போராட்டங்களை எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீங்களாக்கி நமக்கு நம்பிக்கை அளிக்கிற ஒரு நல்ல கர்த்தராகவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு பெரிய காரியத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அவனுக்குள்ள அவர் செய்யற ஒரு காரியம், அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையை விதைக்கிறது. பாருங்க, அது ஒரு பெரிய கிரிய தேவனுடைய திறன். இது வேற யாராலும் செய்ய முடியாது, கர்த்தருடைய ஆவியானவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஆமென். பாருங்களேன், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 37வது அதிகாரத்துக்கு வந்தோம்னா 1வது வசனத்திலிருந்து வாசித்தோம்னால, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகாத்திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு
அநேகருடைய வாழ்க்கை உலர்ந்து போன நிலை, அநேகருடைய வாழ்க்கை நம்பிக்கை இல்லாத நிலை. அடுத்த வேலை இது இப்படி சம்பவிச்சது, நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு போராட்டம், ஒரு நெருக்கம், ஒரு பலவீனத்தினால இருக்கலாம். குடும்பத்தில் ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனையினால இருக்கலாம், அல்லது வேலை இல்லை அதனால என் குடும்பத்தை நடத்த முடியல, அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியாது, அடுத்த வேலை நான் எப்படி சாப்பிடுவேன்னு கூட எனக்கு தெரியாது, அப்படி இருக்கலாம். இதெல்லாம் கர்த்தர் கவனிப்பார். பிரியமானவர்களே, நீங்க சோர்ந்து போன நிலைமையில யார் எனக்கு காயப்படுத்துறாங்களே, என் ஆறுதல் படுத்த ஒருத்தருமே இல்லையேங்கிற ஒரு போராட்டத்துல கூட நீங்க இருக்கலாம். எதுவா வேணாலும் சரி, அந்த நம்பிக்கையே இல்லைன்னு சொல்ற அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. பாருங்க, வெட்ட வெளியில அந்த எலும்புகள் மகாத்திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உலர்ந்த எலும்புனா புரியுதா? நம்முடைய சரீரத்தில் மேல தோல் இருக்கு, உள்ள சதை இருக்கு, அந்த அதுக்கு மேல என்ன சொல்றது, நரம்புகள் இருக்கிறது, அதுக்கு உள்ள எலும்பு இருக்குது, ரத்தம் இருக்குது, சதை இருக்குது, எல்லாம் இருக்குது, அப்புறம் எலும்பு இருக்குது. இந்த சரீரமானது மரித்த பின்பு என்னாகும்? அடக்கம் பண்ணிடுவாங்க, மண்ணுக்குள்ள போயிடும். அந்த மண்ணுக்குள்ள போன பிறகு ஒரு 40 நாளா 48 நாள் நினைக்கிறேன், டீகம்போஸ், அந்த சரீரத்தினுடைய அந்த தன்மைகள் எல்லாம், அந்த அந்த மாம்சம் எல்லாம் என்ன ஆயிரும்? மண்ணில் மண்ணோட மண்ணா போயிடும். ஆனால் எலும்புகள் என்ன இருக்கும்? கிடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர், பாருப்பா இந்த எலும்புகள் இப்படி கிடக்குது, அதுவும் எப்படி இருக்குது? வளர்ந்து போயிடுச்சுங்கிறார். வளர்ந்துச்சுன்னா என்ன? 48 நாள் கழிச்சு கூட எலும்புகள் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. ஆனால் சில வருடங்கள் ஆனால் தான் என்ன ஆயிரும்? எலும்புகள் அதில் வளர்ந்துன்னா, நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டுக்கறி வாங்குறீங்கன்னு வைங்க, அந்த ஆட்டுக்கறியில் இருக்கிற அந்த எலும்பு இருக்குது, அது சமையல் பண்ணியாச்சு, சாப்பிட்டாச்சு, அந்த எலும்பு துண்டு இருக்குது, அந்த நல்லி எலும்புன்னு சொல்லுவோமே, அந்த துண்டு இருக்குது, அதை சும்மா வெளியில் போட்டுட்டீங்க, நாய் சாப்பிட்டுருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு மீறி கிடக்கிற அந்த எலும்பு கிடக்குன்னு வைங்க, அது ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கனாலே அது பிரட்டி கிரட்டி அதில் என்ன ஆயிரும்? அதில் ஒன்றுமே இருக்காது, ஒரு பசப்பசப்பே இருக்காது. என்ன? அப்படிப்பட்ட உலர்ந்து போயிருக்கிற நிலைமை. There is no hope at all. நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலைமை. அந்த நிலையில கர்த்தர் எசேக்கியேலை கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. இப்படி பாரு, அந்த அந்த எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை அப்படிங்கிறார். அல்லேலூயா. எப்படி சொல்றாரு? உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆமென். அப்ப இதுல என்ன காரியம்? உங்க வாழ்க்கை தொய்ந்து போய் அமர்ந்து போய், என்ன செய்வேன், என்ன பண்ணுனா எனக்கு சரியாகும்னு சொல்லி நீங்க அறியாம போராடி ஒரு கலக்கத்தோட ஒரு நெருக்கத்தோட நீங்க இருந்தீங்கன்னா, அப்போ கர்த்தர் சொல்றாரு, உங்களை பார்த்துதான் சொல்றாரு கர்த்தர், நான் உங்களுக்கு ஆவியை தருகிறேன். ஆமென். தேவனுடைய ஆவி வந்துட்டு என்ன நடக்கும்? பின்னாடி பார்த்தோன்னு பாருங்களேன். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறான் சொல்லுகிறார். அதாவது ஒண்ணுமே இல்லாம இருக்குது, அதுல என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுப்பேங்கிறாரு. இல்லையா?
உங்களுக்கு உங்க நிலைமை என்னன்னு சொல்லி நீங்க கலங்கி ஒரு கண்ணீரோட, ஒரு போராட்டத்தோட, வியாகுலத்தோட நீங்க இருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இங்க இல்லைன்னு சொல்றீங்களே அதை எல்லாத்தையும் நான் தர்றேன். நீங்க வெறுமையா இருக்குதுன்னு சொல்றீங்களா, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தர்றேன். எப்படி அன்னைக்கு அவங்க மேல அந்த நரம்ப சேர்க்கிறேன், சதையை சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரோ ஆண்டவர், பாருங்க, நரம்பு, மாம்சம், தோல் எல்லாத்தையும் மூடுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த தேவன் சொன்னதுனால தான் இந்த இடத்துல இந்த காரியம் தெளிவாக எழுதியிருக்கு. அறுவை சிகிச்சை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததுன்னு சொல்லி நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தம்முடைய தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தி சொல்லப்பட்ட காரியம். ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு. அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பாருங்க, நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ உங்க பிரச்சனைக்கு, உங்களுக்கு உள்ள என்ன பிரச்சனை, வெளியே என்ன பிரச்சனை, இந்த காரியத்துக்கு என்ன பண்ணுனா சரியாகும், இந்த காரியத்துக்கு எப்படி சரி கட்டினா சரியாகும்னு சொல்லி கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்கிறதுனால அதை உங்களுக்கு என்ன பண்ணுவாரா, தருவாராம். ஆமென். நம்பிக்கை இல்லாத நேரம் தான், நம்பிக்கை இல்லாத நேரத்துல தான் கர்த்தர், என்ன அவருக்கு பேரே நம்பிக்கையின் தேவன். ஆமென். நம்ம ரோமர்ல வாசித்தோமே, நம்பிக்கையின் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த நம்பிக்கையின் தேவன் உங்களுக்குள்ள இறங்கி வருவாரு. ஆமென். அந்த நம்பிக்கையின் தேவன் உங்களுக்கு விடுதலையை தருவாரு. அந்த நம்பிக்கையின் தேவன் உங்களை தூக்கி எடுப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. அப்ப இந்த எலும்புகள் எல்லாம் ஒன்னா சேர்றதுக்கு ஒரு டைம் எடுத்தது. அது மாதிரி கர்த்தர் கிரியை செய்யும் போது சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும், கொஞ்சம் நேரம் எடுத்தாலும், அது கரெக்டா அது இடத்துல அது போய் சேர்ந்ததுன்னு எழுதப்பட்டிருக்குது. அந்த மாதிரி சேர்க்கை உங்க வாழ்க்கையில, ஒருவேளை நீங்க பிரிந்த குடும்பங்களா இருக்கலாம், உங்களை கர்த்தர் சேர்த்து வைப்பார். ஒருவேளை நீங்க கணவன் மனைவி பிரிந்து இருக்கலாம், குடும்பத்தார், ஐயோ பல ஆண்டுகளாக என் சகோதரனிடத்தில் பேசவில்லையே, என் சகோதரியினிடத்தில் பேசவில்லையே, அல்லது என் குடும்பத்தார், என் தாயினிடத்தில், என் தகப்பனிடத்தில் விட்டு நான் விலகி இருக்கிறேனே சொல்லி ஏதோ ஒரு பிரிவினையில நீங்கள் இருக்கலாம். அது எந்த இடத்துல சேரணும்னு கர்த்தர் திட்டம் பண்ணார், அந்த இடத்துல சேர்ப்பங்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பாருங்க, தொடர்ந்து அந்த மாதிரி நடந்து மட்டும் இல்ல, நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுப்புத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரன், இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். நம்பிக்கை அற்று போயிருந்தது, ஒன்னும் செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அவங்கள பார்த்துதான் கர்த்தர் அவங்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னார். பிரியமானவர்களே, தேவன் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும் போது, தேவன் ஒரு மனிதனுடைய செயல்களிலே அவனோடு இடைவிடும் போது, அதை தடுக்கிறதற்கு ஒருவராலும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை சரியா அறிஞ்சு நாம் செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். பாருங்க, அப்படி அங்கே சொன்னதை நிறைவேற்றின கர்த்தர். 12 பாருங்க, ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்தோடு அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு வரப்பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். பிரேத குழினா என்னது? சவம், அதுவே அடக்கம் பண்ணப்பட்டு அது ஒண்ணுமே இல்லை,
ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலையில, அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் மத்தியில, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியில உங்க வாழ்க்கை வீணா போச்சோ அப்படிங்கிற ஏதோ ஒரு கலக்கத்துல, ஒரு வியாகுலத்துல நீங்க இருந்து நீங்க போராடிக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை நான் விடுதலையாக்குறேன், உங்களுக்கு நான் கிரியை செய்கிறேன், நான் செய்வேன்னு சொல்லி நீங்க அதனால அறிந்து கொள்வீங்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இதை செய்யும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஆமென். பாருங்க, ரோமர் 15:13 வாஸ்தவம் இல்லையா? பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். விசுவாசத்தினால என்ன உண்டாகுமா? சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு உண்டாகும். ஆமென். சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகக்கூடியதற்கு எது அவசியமாய் இருக்கிறது? விசுவாசம் அவசியமாய் இருக்கிறது. விசுவாசம் யார் கொடுக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உண்டாகிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். பாருங்க, 18வது வசனத்தை வாசித்தோம்னா, புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்லுவதை அல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இது பவுல் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படுகிறதுக்கு என்ன பண்ணினாரா கர்த்தர்? அற்புத அடையாளங்களினாலும் அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும். ஆமென். அற்புத அடையாளம், தேவ ஆவியின் பலம், இது தேவனால் கொடுக்கப்படுகிறது, தேவனுடைய இரக்கத்தினால் கொடுக்கப்படுகிறது, தேவனுடைய தயவினால் கொடுக்கப்படுகிறது, தேவனுடைய அன்பினால் கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அதனால நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற ஒரே காரியம், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுதலையாக்குறேன், நான் உனக்கு இருக்கிறேன், நீ என்ன நம்பு போதுங்கிறார் ஆண்டவர். நம்பிக்கையின் தேவன், நம்பிக்கையின் தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன். ஆமென். இந்த உலகத்தை ஆண்டவர் உருவாக்கும் போதாயிருக்கட்டும், அல்லது தனக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும் போதாயிருக்கட்டும், இதுல ஆபிரகாமை அழைச்சிட்டு வரும்போது கூட ஆபிரகாமுக்குள்ள ஒரு பெரிய எண்ணம் இருந்துச்சு. தேவனை தேடுக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால தான் அவன்கிட்ட ஆண்டவர் தன்னை தரிசனமாக்கி பேசுகிறார். அப்படி அவன்கிட்ட பேசும்போது அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு அவர் பின்னாடியே நடந்து வந்தான். அப்படி அவன் நடந்து வரும்போது ஆண்டவர் 99 வயசுல சொல்றார், உனக்கு ஒரு குமாரனை தரேன் அடுத்த வருஷம் அப்படின்னு வந்து பேசுறார். சாராள் நகைத்தாள் என்று எழுதப்பட்டிருக்க. இந்த வயசு ஆயிடுச்சே, 90 வயசு ஆயிடுச்சு எனக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கற்பம் செத்தவள் என்றே வேதம் சொல்லுகிறது சாராளை. ஒருவேளை குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு போராட்டத்தோட உங்க வீட்டுல நீங்க சஞ்சலத்தோட இருக்கீங்கன்னா, உங்களுக்காக கர்த்தர் சொல்றாரு, 90 வயசு பாட்டி, அவளுக்கே கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணி அவளை நினைச்சு அவளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை, பிள்ளையாகிய ஈசாக்கை தந்தார். இது எதனால? அவருடைய வார்த்தை, நம்பிக்கையின் தேவன் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோமே, அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, கற்பம் அடைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அவர் சொன்ன உடனே அந்த கர்ப்பம் திறந்து ஒரு பிள்ளை அவருடைய வயிற்றிலே சுமந்து பெற்றெடுக்கும்படிக்கு கிருபை தந்தது. ஆமென். அப்ப நம்பிக்கையின் தேவன் நான் பார்க்காத ஒரு காரியத்தை எனக்காக சொல்லி, நான் இத குறித்து அறிவில்லை எனக்கு, அதை குறித்ததான எண்ணங்கள் இல்லை எனக்கு, ஆனா அதை எனக்கு சொல்லி அதை என்கிட்ட காட்டி தந்து அப்படியே நடத்திட்டு வர்றது மட்டும் இல்ல, அதை நான் என் கையினால் அணைக்கும்படிக்கு, அதை கையினால பெற்றுக்கொள்ளும்படிக்கு எனக்கு என்ன செய்யறாரு? கிருபை தர. ஆமென்.
ஹல்லேலூயா. இதுதான் நம்பிக்கையின் தேவன். ஆமென். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அவர் சொன்னது மேல அவருக்கு பூரண நம்பிக்கை இருக்குது. அவர் அந்த நம்பிக்கையினால உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கையை கொடுத்து, எஸ் மை காட் வில் டு, என் ஆண்டவர் எனக்காய் நிச்சயமாய் செய்வார் என்று நீங்கள் நம்பும் போது அந்த நம்பிக்கையை உங்களுக்குள்ளே ஊட்டுகிறவரே ஆவியானவர். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா அதனால என்ன உண்டாகுதுன்னு போட்டிருக்குது பாருங்க. எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். அப்ப எல்லாவித சந்தோஷம், எல்லாவித சமாதானம் எனக்குள்ள வர்றதுக்கு என்ன அவசியமா இருக்குது? பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நம்பிக்கை ஊட்டுகிற அந்த கிரியை எனக்குள்ளே செயல்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே பெருகட்டும். அவர் உங்களுக்குள்ளே அந்த நம்பிக்கையை தரட்டும். தேவனுடைய நம்பிக்கை, தேவன் உங்க மேல வச்சிருக்கிற கிருபையினால அந்த நம்பிக்கை அப்படியே பெருகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் மேல நீங்க வைக்கிற நம்பிக்கையை ஒரு நாள் விட்டு விலகிறாதீங்க. ஐயோ, நான் எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணிட்டேனே, எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, எனக்கு ஒரு சமாதானம் இல்லையே, ஒரு போராட்டத்தில் இருக்கிறேனே, ஒரு வியாகுலத்தில் இருக்கிறேனே, வியாதியோடு போராடுறேனே. நீங்க நினைக்கலாம். கர்த்தர் சொல்றார், பிரியமானவர்களே, உன் பிரச்சனையை குறித்து நீ பயப்படாதே. உன் பிரச்சனையை குறித்து நான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேரே வருகிறது. மகனே, மகளே, உன் பிரச்சனையை, உன் சூழ்நிலையை, உன்னுடைய காரியங்களை குறித்து நீ கலங்கி தவிக்கிறாயே, அது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுவேன். உன் பிள்ளை படிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. என் கணவன் என்னை கைவிட்டு விட்டான், நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. என் கணவன் சமீபத்திலே என்னை விட்டு போய்விட்டார், மரித்து விட்டார், என்னை விட்டு உலகத்தை விட்டு நீங்கி விட்டார், நான் என்ன செய்வேன்னு தெரியல. தேவனை நம்பு மகளே, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி மகளே. நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு நன்மையை செய்வார். அவரை தேடு. அந்த நம்பிக்கையினாலே உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிச்சயமா தருவார். உன் குடும்ப சூழ்நிலையை அறிகிற கர்த்தர், உன்னை பலப்படுத்துற கர்த்தர், உன்னை விடுதலையாக்குற கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரே. நீ ஏன் கலங்குற? நீ ஏன் திகைக்கிற? பயப்படாதே, பயப்படாதே. நானே உன்னை ஆறுதல் படுத்துவேன். பயப்படாதே. சமாதானத்தின் காரணர் தாமே உன்னோடு உன்னை நடத்த கிருபையுள்ளவராய் இருக்கிறேனே. ஏன் பயப்படுகிறாய்? ஏன் பயப்பட்டாய்? பேதுரு, ஆண்டவர் சமுத்திரத்துல இறங்கி வர்றதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் தான் சொன்ன உடனே, நீரே ஆனால் நானும் சமுத்திரத்தில் இறங்கி நடக்க கட்டளை கொடுன்னு கேட்கிறான். கர்த்தராகிய இயேசுவை பார்த்து இறங்கி வான்னு சொல்லிட்டார். இறங்கி வந்துகிட்டு இருக்கான். நீங்க விசுவாசத்துல, எஸ் ஆண்டவரே, நீங்க எனக்கு இந்த அடையாளத்தை தந்திருக்கிறீங்க, நான் அப்போ இது நீங்க தான் கொடுத்தீங்கன்னா நான் இதுல கடந்து வரட்டுமான்னு கேட்டு பாதி தூரம் வந்திருக்கலாம். பேதுரு போல ஐயோ அமிழ்ந்து போகிறேனே, நீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஏன் பயப்பட்டாய்? ஏன் பயப்பட்டாய்? பயப்படாதே. உங்களை கை தூக்கி விடுறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறார். உங்களை கை தூக்கி விடுறதுக்கு உங்களை வந்திருக்கிறாரு இயேசு. உங்களை விடுதலையாக்குறது வந்திருக்கிறார் இயேசு. உங்களை ரட்சிக்கிறதுக்கு வந்திருக்கிறார் இயேசு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க ஒருவேளை இயேசுவை அறியாத மனுஷனா, ஒரு சகோதரனோ சகோதரியோ யாரா இருப்பீங்கன்னா, இயேசுவே எனக்கு இந்த காரியத்தை எல்லாம் செய்ய உதவி செய்யும், உம்மை நோக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யணும் கேளுங்க. உம்மை நோக்கி பார்த்து நான் அறிய வேண்டியதை அறிய எனக்கு உதவி செய்யணும் கேளுங்க. உம்மை நோக்கி நான் பார்த்து உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். நிச்சயமாகவே உங்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தேர்தலையும் கர்த்தர் தருவார். கர்த்தருடைய நீதிகரிப்பு உங்களோடு இருக்கும். கர்த்தருடைய சுத்திகரிப்பு உங்களோடு இருக்கும். கர்த்தருடைய பலன் உங்களோடு இருக்கும். பயப்படாதீங்க. உங்க சூழ்நிலை நம்ம பார்த்தது போல எலும்புகள் பள்ளத்தாக்கு, நம்பிக்கையே இல்லாத நிலைமை. யோசிச்சு பாருங்க.
ஒரு மரித்து போய் துண்டு துண்டா கிடக்கிற எலும்பு ஆண்டவருடைய வார்த்தை வந்து அது சேர்க்கப்படும்னா எவ்வளவு பெரிய காரியம் பிரியமானவர்களே. அதை குறித்து நாம் கவனமாய் கவனிப்போம். அன்றைக்கு அதை செய்த கர்த்தர் இன்றைக்கு எனக்கும் செய்வார் என்று நீங்கள் நம்பினால் போதும். அந்த நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு நேரா வருது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நம்பிக்கை பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். நம்பிக்கையின் தேவன், உங்களை நம்ப பண்ணுகிற தேவன், உங்களை விடுதலையாக்குகிற தேவன், உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன், சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுகிற. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? தேவனை நோக்கி பார்ப்பீங்களா? ஒரே ஒரு வாய்ப்பு. ஒருவேளை நீங்க கர்த்தரை அறியாதவங்களா இருப்பீங்கன்னா, இயேசு அறியாதவங்களா இருப்பீங்கன்னா, ஒரே ஒரு வாய்ப்பு இயேசுவுக்கு கொடுத்து பாருங்க. இயேசுவுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நான் இயேசுவையும் தேடுறேன், என்னுடைய தெய்வத்தையும் தேடுறேன், அப்படி இல்லை. இயேசுவுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. மகனே மகளே, இயேசுவுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு. இயேசுவேன்னு வாயினால அவரை கூப்பிட்டு பார். நிச்சயமா உனக்கு விடுதலை கொடுப்பார். நிச்சயமா உன்னை ஆறுதல் படுத்துவார். நிச்சயமா உன்னை சமாதானத்தின் வழியிலே நடத்துவார். உன்னை திடப்படுத்துவார், உன்னை ஸ்திரப்படுத்துவார், உன்னை ஆளுகை செய்வார். மகளே மகனே, உன்னை ஆளுகை செய்வார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கர்த்தராகிய இயேசு உன்னை பார்த்து சொல்றாருமா மகளே, கர்த்தராகிய இயேசு உன்னை பார்த்து சொல்றார், நீ எல்லாரும் போன பிறகு என்னை தேடி வருகிறாய் அல்லவா? உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். தேவன் உங்களை நடத்துவார். தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா? தேவனை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்கிறவராயிருக்கிறீர், என்னை ஆண்டவரே பராமரிக்கிறவராயிருக்கிறீர், என்னை ஆளுகை செய்கிறவராயிருக்கிறீர், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? நம்பிக்கை இல்லாத இந்த சூழ்நிலையை தேவன் நிச்சயமாய் நம்பிக்கையுடைய சூழ்நிலையாய் மாற்றுவார், அனுக்கிரகம் தருவார். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும், தேவனுடைய பலன் உங்களோடு இருக்கும், தேவனுடைய பராக்கிரமம் உங்களோடு இருக்கும். பிரியமானவர்களே, ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ரோமர் 12:12 சொல்லுது, நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கணுமா? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். அப்போ ஜெபம் பண்ணினால் போதும், கர்த்தர் நிச்சயமா நமக்கு விடுதலையை கொடுப்பார். ஆமென். ஜெபிப்போமா? ஆண்டவரே, நல்ல தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளை, ஆண்டவரே, நம்பிக்கை இல்லாம இருக்கிற பிள்ளைகளை பாருங்க, நம்பிக்கையற்ற அந்த நிலையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க, ஒரு மாற்றத்தை கொடுங்க. கதறி எனக்கு யார் உதவி செய்வார், நான் யாரிடத்துல போவேன், எனக்கு இந்த பண தேவை இருக்குதே, இந்த கண்ணீரின் பாதையில இருக்கிற இந்த வியாதியினால கஷ்டப்படுறேன், இந்த வேதனையினால் இந்த பிசாசு என்ன தொந்தரவு பண்ணுதேன்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு விதமான போராட்டத்தின் மத்தியிலே, வியாகுலத்தின் மத்தியிலே, ஆண்டவரே, அங்கலாய்ப்பில் இருக்கிற அந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு உமது நம்பிக்கையை தந்து, ஆண்டவரே, நம்பிக்கையின் தேவனே, அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதிப்பீராக. கொடுக்கிறேன், காத்துக்கொள்ளுங்க, கிருபை தாங்க. எல்லாவித கண்ணீரையும் பாரத்தையும் ஏக்கத்தையும் அவர்களை விட்டு நீங்களாக்குங்க. கொடுத்து ஜெபிக்கிறேன், காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் தம்முடைய நம்பிக்கையை உங்கள் இருதயத்திலே வைத்து உங்களை நிச்சயமாய் நடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென்.